ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். 2 இந்த சம்பவம் சோதோம் கொமோரா என்ற ஒரு பட்டணத்துல அங்க நடக்கக்கூடிய அநியாயங்கள் இல்லை. அங்க நடக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான காரியம் தான். அந்த காரியத்திலிருந்து லோத்து என்ற ஒரு மனிதன் அங்க நடக்கக்கூடிய சம்பவங்களை எல்லாம் பார்த்து அந்த பட்டணத்துக்கு வெளியே வந்து அவன் வேதனைப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். வேதனை என்றால் எந்த விதத்தில் வேதனைன்னா, ஐயோ இப்படி அழிந்து போகிறார்களே இந்த ஜனங்கள், தவறான வழியில தீமையான பழக்க வழக்கங்களிலே உழன்று கொண்டு இருக்கிறார்களே அப்படி என்று சொல்லி அவன் அந்த இருதயத்திலே வேதனைப்படுகிறதை அங்கே பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட மனம் திரும்புங்கள் அப்படி என்று சொல்றதற்கு காரணமே, இந்த உலகம் நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த நியாய தீர்ப்புக்குள்ள நீங்க போய் சிக்கிக் கொள்ள கூடாது. என் நீதியின்படி என் நியாயத்தின்படி நீங்க நடந்து நீங்களும் பரலோகத்துக்கு வந்து சேர வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பம். அதனாலதான் அந்த லோத்துவை அன்று காப்பாற்றின தேவன் இன்று உங்களையும் பாதுகாத்து இயேசுவையே இங்கே பூமிக்கு கொடுத்திருக்கிறார். நாம் மனம் திரும்புவோம், கர்த்தருடைய சமூகத்தில் நம்மளை ஒப்பு கொடுப்போம், கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். இயேசு கிறிஸ்து நாமம் இல்லாமல் மனிதன் ரட்சிக்கப்படுவதற்கு வேற நாமம் கொடுக்கப்படவில்லை என்று பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தை ஏற்றுக்கொண்டு அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள். இந்த பூமியில வாழும் போதே பாவ மன்னிப்பின் நிச்சயத்தோடு இந்த பூமியில வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் உங்களை அப்படியே ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஆமென்.